தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். 1 தீமோத்தேயு 2:4 நாங்கள் நேற்று பார்த்தோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். அப்ப அந்த ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ளாக போய் சேருவதற்கு நாங்கள் எவ்விதமாக எங்களை ஆயத்தப்படுத்தி வாழுகிறோம் என்பதை பார்த்தோம். இந்த நாளும் அதே வசனத்துல சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இப்ப என்ன? ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். இப்ப சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்கு ஜனங்களாகிய நாங்க, விசுவாசிகளாகிய நாங்க எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளவு அந்த சத்தியத்துக்கு நேரம் கொடுக்கிறோம், எவ்வளவாக அந்த சத்தியத்தை நேசிக்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம் என்று தேவ சமூகத்தில் எங்களை நாங்கள் வைத்து நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு உண்டு. சத்தியத்தை அறிய முடியல, சத்தியத்துல விருப்பம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம் என்று கனவு காணக்கூடாது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். ஊழியம் செய்கிற நாங்க இந்த சத்தியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்களை நடத்துகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஏதோ ஒரு கனவை, ஏதோ ஒரு கற்பனைய, ஏதோ ஒரு கதைய, ஏதோ ஒரு சொந்த அனுபவத்தை பேசி இதுதான் சத்தியம் என்று ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது ஆவியானவர் வரும்போது பாவத்தை, நீதிய, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. கண்டிப்பில்லாதபடி, உணர்த்துதலில்லாதபடி, பாவத்தை குறித்ததான ஒரு காரியம் ஜனங்களுக்குள்ளே விளங்காதபடி, ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு, சந்தோஷப்படுத்துவதற்கு, எப்படியாவது ஆசனங்களை நிரப்புவதற்கு, எப்படியாவது எங்களுடைய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஜனங்கள் வேதனைப்படாதபடி, குத்துப்படாதபடி, உணர்த்தப்படாதபடி, சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளாதபடி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா என்று தேவ சமூகத்தில் எங்களை நாங்களே வைத்து நிதானிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். தேவன் உடைய பிரதான சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும். ஊழியம் செய்கிற நாங்க இதற்கு எதிராக செய்வோமா இருந்தால் நிச்சயமாக தேவ சமூகத்துல நாங்கள் நிற்க முடியாது என்பதை வேதம் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. அப்படியாக தொடர்ந்தும் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.